விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் இந்த புத்தாண்டிலாவது நமக்கு ஏதாவது மாற்றங்கள் வராதா என்று நினைப்பதுண்டு. சிலர் இந்த வருடமாவது நமக்கு சொந்த வீடு அல்லது சொந்த நிலம் வாங்க முடியுமா என்று யோசிப்பதுண்டு. இந்த 2025 ஆண்டில் 12 ராசிகளின் பொது பலன்களையும், எந்த ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு நிலம் யோகம் இருப்பதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டில் 7.5 சனி ஆரம்பமாகிறது. இந்த 7.5 சனியை கண்டு அஞ்ச தேவையில்லை. எந்த செயல்களையும் செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடங்களிலும் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கும். புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆண்டாக இருக்கும். நீங்கள் தினமும் காக்கைக்கு தயிர் சாதம் எல்லை கலந்து வைக்க வேண்டும். தினமும் எல்லை சிறிதளவு தலையணை அடியில் வைத்து உறங்க வேண்டும். பின்னர் காலையில் காக்கைக்கு உணவு வைக்கும் போது சேர்த்து வையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை பயக்கும். ரிஷபராசி 2025 ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியான திட்டமிடலும் பொறுமையுடன் இருப்பதும் அவசியம். கடினமான காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி வாகை சூடுவீர்கள். கடந்த காலங்களில் செய்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கென உள்ள தனித்திறமையும் தனித்துவத்தையும் கடைபிடிப்பது அனுகூலத்தை உண்டாக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். மிதுனராசி இந்த புத்தாண்டு மிதுனராசிக்காரர்களுக்கு சம செழிப்பான ஆண்டாக இருக்கும். இருப்பினும் அனைத்து செயல்களிலும் கவனத்துடன் இருப்பது அவசியம். உங்களுடைய இலக்கை அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். பணவரவு உண்டாகும். பணத்தை சரியாக சுபவிரயமாக செய்வது நல்லது. தொழில், வேலை, கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது. அறிவுபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உதவியாக இருக்கும். கடகராசி புத்தாண்டில் கடகராசினருக்கு அஷ்டம சனி விலக உள்ளதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உறவுகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். எந்த செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு உண்டாகும். இந்த புத்தாண்டு மகத்தான ஆண்டாக அமையும். கடகராசியினருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. சிம்மராசி 2025 புத்தாண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் சமாளிக்கலாம். நிதானமாகவும் கடின உழைப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் ஆர்வம் கூடும். படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை தரும். கன்னிராசி 2025 ஆண்டில் கன்னிராசிக்காரர்கள் செய்யும் செயல்களில் உறுதியாக இருப்பது நல்லது. வேலையில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது. கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் கவலைப்பட்ட நீங்கள் மிகவும் வலிமையாக உணர்வீர்கள் இந்த ஆண்டில். துலாம் ராசி இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் மீது குருவின் பார்வை விழுவதால் பல்வேறு நற்பலன்களை தரும் ஆண்டாக இருக்கும். பல விதத்தில் சாதகமான பலன்களை தந்தாலும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல், மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டில் கைகூடி வரும். உங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட்டாக அமையும். விருச்சிக ராசி உங்கள் எண்ணங்களில் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது நல்லது. புதிய அனுபவங்கள் கிடைக்கும். செய்யும் செயல்களில் ஆர்வத்துடன் செயல்பட்டு பல்வேறு பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அற்புதமாக இருக்கும். உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கைகூடும். தனுசு ராசி இந்த 2025 ஆண்டில் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது நல்லது. எடுத்த காரியங்களை ஆர்வத்துடன் செயல்களை செய்து முடிப்பதில் உறுதியுடன் இருப்பீர்கள். எந்த விஷயங்களை செய்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புத ஆண்டாக அமையும். மகர ராசி 2025 புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிகிறது. இந்த ஆண்டில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மற்றும் இழந்தவற்றை நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உண்டாக்கும். இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை அமையும். கும்பராசி 2025 புத்தாண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு
பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனி முடிகிறது. இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்றாலும் வேலைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய வியாபாரம், தொழில், முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் செல்வது அனுகூலத்தை தரும். மீனராசி 2025 மீனராசிக்காரர்கள் 7.5 சனியில் இருக்கிறீர்கள். உங்களுடைய திறமை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். யோகா, தியானம் செய்வது நல்லது. மன அமைதி மற்றும் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. எந்த செயல்களை செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியிருக்கும். நிலம் மற்றும் சொந்த வீடு யோகம் யாருக்கு இருக்கிறது என்றால் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்ப ராசிக்காரர்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒரே ஒருவர் இருந்தால் போதும், வீடு நிலங்களை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். புதன், சந்திரன் சரியாக இல்லாத ஜாதகக்காரர்கள் வீட்டை கட்டினாலும் அதனை வாடகைக்கு விடுவது நல்லது. மக்களே, இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பொது பலன்களே. 12 ராசிக்காரர்களின் பொது பலன்களை பற்றி பார்த்தோம். உங்கள் கருத்துகள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம்.